புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் பெண் தலைமை காவலர் ஒருவருக்கு தமிழக காவலர்களுக்கான காப்பீட்டுத் திட்டம் எந்த வகையிலும் உதவவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவர் பெண் தலைமை காவலர் சங்கீதா. இவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். கணவரால் கைவிடப்பட்ட சங்கீதா 7ஆம் வகுப்பு படிக்கும் மகனுடன் சென்னையில் வசிக்கிறார். சங்கீதாவுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரத்த புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. நோயின் தாக்கத்தால் அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படவே காவல்துறை பணிக்கு சரியாக செல்ல முடியவில்லை. இந்த நிலையில் தனது சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது காப்பீடு வசதி கிடைக்கவில்லை. இப்போதைக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணுங்க அப்படின்றாங்க. பே பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மாதம் மாதம் அவங்க பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாதம் மாதம் அதாவது எந்த ஒரு ஸ்கீமுக்கும் நாங்கள் கவரேஜ் பண்ணுறோன்னுட்டு பிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் முதல்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அப்புறம் நாங்கள் டெய்லி பேசிஸ் படி நாங்கள் அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னும் போது எந்த பேசிஸ் படி அவங்க இதுக்கு மேலே அவங்க ஒரு சர்வெண்ட் எந்த பேசிஸ் படி நான் ஓகே நான் இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இதில் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல சார். காவல்துறையில் மற்ற காவலர்களைப் போல இவருக்கும் தனியார் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மாதம் 180 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புற்றுநோய் போன்ற சில நோய்களுக்கு மருத்துவ காப்பீடு வசதி இல்லை என்று கூறப்பட்டதை அடுத்து தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆன்காலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் மார்கரெட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மார்கரெட் அவங்க தலைமையில் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம். அனைத்து டெஸ்ட்டும் எடுத்திருக்கோம். ரிசல்ட் எல்லாம் வந்துன்னு இருக்குது. கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ மூச்சு திணறல் இருக்குது, பிளட்டில் அனிமியா இருக்குது, கொஞ்சம் ரத்த வாந்தி இருக்குது. அதனால் அவங்களுக்கு ப்ரீத்திங் சப்போர்ட் வித் வென்டிலேட்டர், பிளட்டு, மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு செப்சிஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு செப்சிஸும் பிளட்டில் ப்ராப்ளம் இருக்கிற அந்த இதுக்கும் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியான்ற ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பற்றி அறிந்ததும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் இன்று காலை அரசு மருத்துவமனைக்கு வந்து காவலர் சங்கீதாவுக்கு நேரில் ஆறுதல் கூறினார். மேலும் உரிய மருத்துவ உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ததோடு பண உதவியும் அளித்துள்ளார். தமிழக காவல்துறையினர் 1,11,000 பேர் தனியார் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். காப்பீடு திட்டத்தின் கீழ் மாதத்திற்கு 1,80,00,000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் காவலர்களுக்கு அனைத்து விதமான நோய்களுக்கும் மருத்துவ காப்பீடு கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் காவலர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.